வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு கடி ஜோக் விடுகதையெல்லாம் பார்க்க பிடிக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடுகதைக்குள்ளே போலாமா? பச்சை உடம்பு ராணிக்கு உடல் முழுதும் முத்துக்கள், அது என்ன? இதற்கான பதில் வெண்டைக்காய். அடுத்த விடுகதை. உலகமே சுற்றுவான், ஆனால் யாரும் அவனை பார்க்க முடியாது. அவன் யார்? இதற்கான பதில் காற்று. அடுத்த விடுகதை. ஒல்லி உடம்புக்காரனுக்கு கருப்பு தலைப்பாகை, அது என்ன? இதற்கான பதில் தீக்குச்சி. அடுத்த விடுகதை. கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும், அது என்ன? இதற்கான பதில் வேர்க்கடலை. அடுத்த விடுகதை. கருப்பு உடம்புக்காரன் நீரில் குளித்தால் வெளுத்து போவான், அவன் யார்? இதற்கான பதில் உளுந்து. அடுத்த விடுகதை. உயர பறக்கும் பறவை அல்ல, ஊரை சுற்றி கொண்டு பறக்காது, அது என்ன? இதற்கான பதில் கொடி. அடுத்த விடுகதை. ஆடுவான் ஓடுவான், மூலையில் ஒடுங்குவான், அவன் யார்? இதற்கான பதில் செருப்பு. அடுத்த விடுகதை. பூட்டு இல்லாத பெட்டியை திறக்கலாம், ஆனால் மீண்டும் பூட்ட முடியாது, அது என்ன? இதற்கான பதில் தேங்காய். அடுத்த விடுகதை. வெளியே வெள்ளி உள்ளே தங்கம், அது என்ன? இதற்கான பதில் முட்டை. அடுத்த விடுகதை. இரட்டை பிறவிகள், ஒருத்தி கீழே வந்தால் ஒருத்தி மேலே போவாள், அவர்கள் யார்? இதற்கான பதில் தராசு தட்டுகள். அடுத்த விடுகதை. கடலில் பிறந்தவன், அவன் இல்லாத வீடே இல்லை, அது என்ன? இதற்கான பதில் உப்பு. அடுத்த விடுகதை. அள்ள முடியும் கிள்ள முடியாது, அது என்ன? இதற்கான பதில் தண்ணீர். அடுத்த விடுகதை. போதையின்றி தள்ளாடினாலும் புறப்படும் ஊர் போய் சேருவான், அவன் யார்? இதற்கான பதில் கப்பல். அடுத்த விடுகதை. ஒரே நேரத்தில் மூடி திறக்கும் கதவுகள், ஓசை வராத கதவுகள், அது என்ன? இதற்கான பதில் கண் இமைகள். அடுத்த விடுகதை. நீரில் மிதக்கும் பூ, இரவில் பூக்கும், பகலில் உறங்கும், அது என்ன?
இதற்கான பதில் அல்லிப்பூ. அடுத்த விடுகதை. குளிருக்கு கல்லாவான், அனலுக்கு தண்ணீர் ஆவான், அவன் யார்? இதற்கான பதில் பனிக்கட்டி. அடுத்த விடுகதை. சிவப்பு பெட்டியில் 1000 பவளங்கள், அது என்ன? இதற்கான பதில் மாதுளை. அடுத்த விடுகதை. 3 கால் அக்கா பாரம் தாங்கி நெருப்பில் வெந்து உணவு சமைப்பாள், அவள் யார்? இதற்கான பதில் அடுப்பு. அடுத்த விடுகதை. கையளவு உடம்புக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன், அவன் யார்? இதற்கான பதில் பூட்டு. நன்றி.